ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் விளாகர் தான் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, குவைத் சிட்டியில் இருக்கக்கூடிய அஸ்மா மாலுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து எவ்வளோ பெரிய மாலு, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, இப்போ நம்ம அசிமா மாலுக்குள்ள வந்துட்டோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இதுக்கு கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அது ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங், அவுட் சைடில் கார் பார்க்கிங்லாம் இருக்குது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, அப்புறம் 5th ஃப்ளோரு, 6th ஃப்ளோரு, 7th ஃப்ளோர் வந்து அவுட்டோர் ஏரியா ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வீட்டில் கடைசியில் காட்டுறேன், அதையும் பாருங்கள். அதுவும் செம்ம லுக்கு சூப்பராக இருக்கும். அந்த சர்க் ஏரியா ஃபுல்லாக, அந்த பில்டிங்லாம் ஃபுல்லாக மேலே ஏறி பார்த்தோம்னா 7th ஃப்ளோர் போனோம்னா அப்படி ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த வியூ சூப்பராக இருக்கும். அதையும் நான் வீடியோ இதில் வச்சுருக்கிறேன், பாருங்கள் இப்போ பின்னாடி. அப்புறம் இதில் இந்த லைட் செட்டப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஃபோட்டோஸு செல்ஃபி எடுக்க ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது செட்டப் எல்லாமே. இந்த மாலில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வரைக்குமே அதிகமான ரெஸ்டாரண்ட்டு, அதிகமான பிராண்டடு ஷோரூமு எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் தேட்டர் இருக்குது, அப்புறம் ஜிம் இருக்குது, ஸ்பா இருக்குது. அப்புறம் எல்லா ஃப்ளோர்லுமே தொழுகைக்கான இடங்கள் கொடுத்து ஒதுக்கியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. பர்ஃப்யூம் ஷாப் அதிகமாக வச்சுருக்காங்க, வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த எக்ஸிலேட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்க்க ஒரு அழகாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று அடுக்கடுக்காக நம்ம டாப் ஃப்ளோர்லேருந்து பார்த்தோம் வச்சிங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இப்போ இருக்கிறது வந்து 5th ஃப்ளோரு. இதுக்கு மேலே 6th ஃப்ளோர் இருக்குது. அதுக்கப்புறம் 6th ஃப்ளோர்லேருந்து மேலே போனோம்னா 7th ஃப்ளோரு அவுட்டோர் ஏரியா. அதையும் நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால நான் பேசிகிட்டே இருக்கல. வீடியோ கொஞ்சம் டக்குன்னு முடிக்கிறதுக்காண்டி எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். நான் அப்படியே காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக. இந்த மால் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அப்படியே நம்ம லெஃப்ட் ஏறி மேலே 6th ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா, அந்த 6th ஃப்ளோர் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு, சிப்ஸு, அப்புறம் சாக்லேட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் நமக்கு தேவையான அமௌண்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு, உதாரணத்துக்கு நான் ஒரு ஜூஸை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே போயிட்டு ஜூஸை கிளிக் பண்ணோம்னா என்ன ஜூஸ்னு கேட்கும். இப்போ மேங்கோவோ ஆப்பிளா என்னமோ அது தேவையான கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு கீநெட்டாக என்ன கேட்குது. நம்ம கேஷுங்கிறதுனால கேஷை கொடுத்துட்டு அந்த கேஷை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டோம்னா கீழே வந்து அந்த ரெட் லைட் எரியுதில்ல, அதில் நம்ம வந்து கேஷை வச்சோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறோம் உள்ள. அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு என்ன ஜூஸ் நம்ம ஆர்டர் பண்ணோமோ அது அந்த கண்டெய்னரில் வந்து விழுந்துடும். நம்ம எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். இது நிறைய இடத்துல இருக்குது. இருந்தாலும் 6வது ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா அப்படின்னா தேவையான சாக்லேட்டு, ஜூஸு, தண்ணி பாட்டில் வேணும்னா அங்கே வாங்கிக்கிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த இடம் எதுக்காக அப்படின்னா 5வது ஃப்ளோரும் 6வது ஃப்ளோர் 2லேயுமே இந்த மாதிரி மக்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி சோஃபா போட்டிருக்காங்க. கொஞ்சம் கேப் போட்டு சோஃபா போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது நான் வந்து 6th ஃப்ளோரில் நிற்கிறேன். இதுக்கு மேலே ஒரு 7th ஃப்ளோர் இருக்குது. மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்குது இதில். இந்த மாலில் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறவங்க சிகரெட் அடிக்கலாம். அந்த மாதிரி அதுக்காண்டியே அது ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குது. நல்லா நேச்சுரலாக மேலே மரஞ்செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோ பின்னாடி காட்டுறேன், அதையும் பாருங்கள். இப்போ 6th ஃப்ளோர்லேருந்து கீழே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ 7th ஃப்ளோர் போகிறோம். இதான் நான் சொன்ன அந்த அவுட்டோர் ஏரியா. இது ஃபுல்லாக பாருங்கள். 7th ஃப்ளோர் மேலே அந்த மரம் செடிலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு எவ்வளோ மேலே கூட மரத்தெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிட்கோ டவரு, கோயத்துள்ளவங்களுக்கு தெரியும், இதான் அந்த கிட்கோ டவரு. அதே நம்ம ஈஸியாக அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், அழகாக செடியெலாம் பூச்செடிலாம் அங்கே வச்சு வெளில உட்காந்து சிகரெட் அடிக்கலாம். அந்த மாதிரி ஏரியா தான் விட்ருக்காங்க. வெளியில் நிறைய பேர் சிகரெட் அடிக்க தான் வெளியில் வர்றாங்க. பின்னாடி அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு நிறையா மக்கள் வருது. சூப்பராக லைட்லாம் போட்டிருக்காங்க. பார்க்க நேச்சுரலாக அழகாக இருக்குது. அந்த இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டு வெளில வந்து ரிலாக்ஸ் பண்ணுறவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இது எப்படி போகணுன்னா அவங்களுக்கு வந்து 6th ஃப்ளோர் லிஃப்ட்டில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் லிஃப்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸிலேட்டர் இருக்கும். அது மேலே ஏறி வந்தீங்கன்னா 7th ஃப்ளோர் வந்துடலாம். அப்படி மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த கிட்கோ டவரு, அந்த கேபிடி டவரு, இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. ஹம்ரா டவர் பக்கத்தில் இது இருக்குது, எல்லோருக்கும் தெரியும். வெளில பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அதுவும் நைட் டைமில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நைட் டைமில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதான் நான் சொன்ன கிட்கோ டவர். அந்த இந்த மால் வந்து இதுக்கான ஆரம்ப பணி வந்து அக்டோபர் 15 ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான கட்டுமான பணி 2015 ஆரம்பித்து நவம்பர் 8ஆம் தேதி
2021 இது வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து இப்போது இந்த மால் வந்து ஃபுல் க்ரௌடு, நல்ல கூட்டம். வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்தோம்னா நல்ல க்ரௌடு, நல்ல கூட்டம் இருக்குது. இந்த குவைத்தில் இருக்க மக்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அப்படியே நான் ஃபுல்லாக ஒவ்வொரு ஃப்ளோராக காட்டுறேன் வீடியோவை. அப்படியே பாருங்கள். நான் வாய்ஸை கொடுத்து உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை. டக்கு டக்குன்னு எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அத்தனை ஃப்ளோர்லேயும் நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிட்டு இந்த வீடியோக்கு எண்டுக்கு போயிடுவோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமு, எக்ஸைட்டு, அப்புறம் சின்ன சின்ன மொபைல் ஷோரூம். நம்ம இங்கேருந்து வெளி சைடு பார்க்கிங் போகிறா இருந்தாலும் இங்கேருந்து போகலாம் பார்க்கிங்க்கு. அதுக்கு இந்த சைடில் லெஃப்ட் சைடு வழி வச்சுருக்காங்க, அப்படி போகிறா இருந்தாலும் போகலாம். இப்போ நான் மேலே வந்துட்டு நான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியே வந்து இந்த அசீமா மாலை விட்டு நான் வெளியாகிறேன். இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். இந்த வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல்
ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய், வணக்கம்.